பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் முத நாளே பாத்தீங்கன்னா சண்டேல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. திவாகரை போட்டு ஒரு சைடு பொழந்துகிட்டு இருக்காங்க. கெமியும் பிரவீனும் சேர்ந்து அவர் டென்ஷன் ஆயிட்டு பாத்தீங்கன்னா சூடாயிட்டாரு. நாமினேஷன் லிஸ்ட் பாத்தீங்கன்னா முடிவுகள் வெளியில வந்திருக்கு. யார் எவிக்ட் ஆக போறா இந்த வாரம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணா பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதாவது பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் பார்க்கும்போதே நம்மளுக்கு வெறுப்பாச்சு. எனக்கு இன்னொரு சைடு என்ன தோணுது அப்படின்னா, திவாகரை வச்சு கண்டென்ட் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் தரமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பிரவீன் நைட்டே நீங்க எப்படி படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீண்டுனாரு. 2 பேரும் ஒரே பெட்ல படுத்திருந்தாங்க. இவர் கொரட்டை விடுவியான்னு சொல்லிட்டு அவரை கேட்க, இவர் அவரை கேட்கன்னு சொல்லிட்டு அங்கேயே பிரச்சனை ஆயிடுச்சு. காலையில அந்த கொரட்டை சண்டை பாத்தீங்கன்னா பெரிய சண்டை ஆயிடுச்சு. 2 பேரும் கை நீட்டி பேச்சு அடிக்காத குறை தான் குறை. அந்த மாதிரி 2 பேருமே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் ஆனா திவாகரை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அவர் வேணுக்குனே தான் பிரவீன் ஒம்புழுக்கிறாரு. இருந்தாலுமே இவரை பார்க்கும்போது ட்ரிகர் பண்ற மாதிரி வார்த்தைகளை நிறையவே விடுறாரு. இவன் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். இங்க இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் நார்மலா இருக்காங்க, ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் அவங்களே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, நார்மலா கிடையாதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுறாரு. தேவையில்லாம நீங்க எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கெமியை வேற உள்ள வராங்க. கெமி பாத்தீங்கன்னா கெமி வேற வச்சு செஞ்சு விட்டு போயிட்டாங்க. நீங்க யாரு அப்படின்னு கேட்டதுக்கு நான் கெமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்கு அவங்களும் ரோஸ்ட் அப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்ப முதல் நாள் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா போன சீசன் மாதிரியே நீங்க ஃபர்ஸ்ட் நாள் எவிக்ஷன் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் கூத்து இதோட ஒரு சோழி முடிஞ்சுன்னு சொல்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்சை வேற கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையை பார்க்கும்போது கலையரசனுக்கு அதிக பேட்ச் இருக்க மாதிரி அந்த ஃப்ரேம்லையும் காட்டப்படுது முதல் ப்ரோமோலையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திவாகர் அவர்களுக்கும் அதிக இதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. என்னைய சப்போஸ் இன்னைக்கு எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு நினைச்சா என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து அடிச்சு ஐ திங்க் கலையரசன் இல்ல திவாகரை இவங்க வெளியில அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சப்போஸ் இது முடிஞ்சிச்சு எல்லாருமே நாமினேட் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு இதுதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஓட்டிங் இப்பவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ரம்யா ஜோக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபேனா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு சபரி அவர்களுக்கும் நிறைய ஆதரவுமே இருக்கு. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கனி அவர்களுக்குமே நல்ல ஒரு ஆதரவு இருக்கு. இவங்களை விக்ரம்க்கும் பாத்தீங்கன்னா அவரை தனியா யூனிக்கா எல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா அவர் தான் பாத்தீங்கன்னா கண்டென்ட்டுமே கொடுத்துட்டு இருக்காரு. அதனால கடைசி அந்த ஓட்டிங்ல கடைசி இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரவீன் காந்தி அவர்கள் தான். ஆனா லைவ்ல பார்க்கும்போது அவர் தான் பாத்தீங்கன்னா அந்த சரவணன் அந்த ஒரு சில ஒரு கேட்டகரி ஒன்று இருப்பாங்களா, அட்வைஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி இருக்காரு. மேபி இந்த வீக்கெண்ட்ல எவிக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பிரவீன் காந்தி அவர்கள் தான் எவிக்ட் ஆவாரு அப்படின்ற மாதிரி தோணுது. இவங்க ஏன் திவாகரை உள்ள வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் அவர் எவிக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்குமே ஓட்டெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா அவருக்குமே இது சப்போர்ட் பண்ண கிரிஞ்சா இருக்கட்டுமே சொல்லிட்டு பண்றாங்க. அதனால என்னைய பொறுத்தவரை அவர் 2 வாரம் 3 வாரத்துக்கு மேல கண்டிப்பாவே வச்சிருவாங்க. இவங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவரை போட்டு அடிப்பாங்க. இவரும் சும்மா இருக்கிறது கிடையாது. நான் தனுஷ் மாதிரி பண்ணி காமிக்கேன். அதாவதுமா இது நல்லா நடிக்கிறவங்களாலே பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரு பைத்தியகாரத்தனத்தை பண்ணிட்டு இருந்தாருல விஜய் சேதுபதி அவர்கள், அதெல்லாம் பண்ணாத, கொஞ்சமாச்சு அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே அமிச்சாரு. இவர் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு அதே வேலையை தான் பாத்துட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா விக்ரம்கிட்ட பண்ணி காமிக்கிறாரு. அந்த துஷார்ன்ற பையன்கிட்ட பண்ணி காமிக்கிறாரு. அந்த பையனும் பாத்தீங்கன்னா ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டு இருக்கான். அண்ணா நீங்க அப்படி பண்ணுவீங்களா, அப்படி பண்ணுங்க, அண்ணா நீங்க இப்படி பண்ணுவீங்களா, இப்படி பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கேட்டு வாங்கி பண்ணிட்டு இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா கூச்சமே இல்லை அப்படின்ற மாதிரி இவருமே பண்ணிட்டு இருக்காரு. அதுலயே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதனால என்ன ஒரு தோணுது அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் போட்டு வர போட்டு அடிப்பாங்க. அடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஒரு அனுதாபம் கிரியேட் ஆகும். தலைவனை எப்படி அழுவ வச்சிருவாங்க, அழுது பாத்தீங்கன்னா ஓரமா உட்கார வச்சிருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அது ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகி பாத்தீங்கன்னா மக்கள் அவருக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வெளியில தலைவன் நெகட்டிவோட இருந்தால உள்ள போயிட்டு பாசிட்டிவோட வெளியில வரதுக்காக தான் இந்த பிளான் நடக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு சந்தேகமே எழுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வீட்டுல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நாமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. யார் எவிக்ட் ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. சப்போஸ் ஒரு வேளை இன்னைக்கு ஒரு நாள் கூத்து மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் யார் எந்த கண்டஸ்டண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களையுமே சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல கான்பிடிச்ச பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கனி தான் படிக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு நாள்ல வெளியில போகணும், அதாவது ஒரு
நாள் கூத்து இதுக்கப்புறம் தேவையில்லாதவங்க யாருன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா திவாகரையும் சொல்றாங்க, கலையரசனையும் வந்து ப்ரோமோல காமிக்கிறான். ஆனா கலையரசன் மேலேயும் பாத்தீங்கன்னா நிறைய பேட்ச் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ரம்யா ஜோ சொன்னதுதான் எனக்கு வந்து இதா இருந்துச்சு. அந்த டயானா அந்த ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க, யார்ட்டையும் மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஏமா ஒரு நாள்ல உனக்கு என்னமா அங்க தெரிய போகுது, இன்னும் நைட்டு போய் லேட் ஆயிருக்கீங்க, தூங்கி இருப்பீங்க, காலையில 10-11 மணி வரைக்கும் மார்னிங் வேக்கப் சாங்கே போடவே இல்லை, இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பேசிட்டு தான் கிடக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள்ல உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா? இந்த ஒரு வாரம் ஃபுல்லா பழகிட்டு அப்புறம் நீ பழகல அப்படின்னு சொன்னா நீ வந்து சொல்லலாம். 20 பேர் இருக்காங்க, இன்னும் பேரு கூட எவனுக்குமே முழுசாவே தெரிஞ்சிருக்காது. இவர் வந்து பிரவீனா, இவர் வந்து திவாகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் மட்டும் தான் தெரியும். நம்மளுமே வந்து இந்த ஃப்ரேம் எல்லாம் ஒரு சில நபர்களை மட்டும் தான். நான் நைட்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன், அகோரி கலையரசனே காண, ஒருவேளை எவிக்ட் ஆயிட்டு போயிட்டாரா அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கு. அதனால வந்து போக போக தான் வந்து யார் யார் எப்படி கேம் பிளே பண்றாங்க அப்படின்ற ஒரு லெவல் வந்து நம்மளுக்குமே தெரியும். இன்னைக்கு ஒருவேளை எவிக்ஷன் நடக்குமா, இல்ல இந்த வீக்கெண்ட்ல எவிக்ஷன் நடக்குமா, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, தொடர்ந்து அப்டேட் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.